ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரிக் தான். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளை டேக் பண்ணலாம். ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அந்த குரூப் பிக்சரில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க போஸ்ட் போடும்போது டேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில டைம்ஸ் நம்மளை தெரியாதவங்க கூட நம்மளை டேக் பண்ணி வச்சுருவாங்க. ஃபைல் வந்தோன்னா இன்ஸ்டாகிராமில் கடைசியாக பார்த்திங்கன்னா அதில் போஸ்ட்டு, ரீல்ஸு அண்ட் கடைசியாக டேக் பண்ண போஸ்ட்டெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நெட் ஆஃபில் இருக்குது. ஓகே, ஸோ நம்மளை எந்தெந்த போஸ்ட்டில் டேக் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இந்த பேஜில், ரைட்டா? ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் ஒரு 3 பிக்சர் தான் இருக்குது, அது நானே டேக் பண்ணது தான். ஸோ இது என்னென்னா சில டைம் பார்த்திங்கன்னா நம்மளை தெரியாதவங்க கூட நம்மளை டேக் பண்ணி விட்ருவாங்க சில போஸ்ட்லாம். அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா அது எப்படி ஆஃப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்டாகிராமில் ஹோம் பேஜில் இருப்பீங்க, இந்த ஃபைனல் ப்ரொஃபைல் பேஜிலே வந்துருங்க. இந்த பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார் இருக்கும். 3 பாரை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசிக்குள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வைங்களேன். கீழே வந்தீங்கன்னா ஹவ் அதர்ஸ் கேன் இன்டராக்ட் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அது கீழே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் டேக்ஸ் அண்ட் மென்ஷன்ஸ்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு அட்டு மாதிரி சிம்பிள் கொடுத்து. அதுக்குள்ளே போயிட்டு ஹூ கேன் டேக் யூ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் டோன்ட் அலவ் டேக்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இனிமேல் யாருமே உங்களை டேக் பண்ண முடியாது ஃபோட்டோஸில். இதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று வச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு செட்டிங் பார்த்திங்கன்னா யார் வேணால் உங்களை டேக் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன். நிறைய ரெக்வஸ்ட் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா யார் வேணால் உங்கள் அக்கௌண்ட்டை டேக் பண்ணி விட்டுருவாங்க. அது ரொம்ப பிரச்சனையாயிரும். அதிகமாக டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்துடலாம். அலவ் டேக்ஸ் ஃப்ரம் பீப்புள் யூ ஃபாலோ. நீங்கள் ஃபாலோ பண்ணுற பீப்புள் மட்டும்தான் உங்களை டேக் பண்ண முடியும். ஸோ அந்த செட்டிங் வச்சுக்கலாம். இல்லை யாருமே உங்களை டேக் பண்ண வேணாம், அடிக்கடி மெசேஜ் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா டோன்ட் அலவ் டேக்ஸ் அப்படிங்கிற கடைசி ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா கீழே மேனுவலி அப்ரூவ் டேக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் போஸ்ட் போடுறாரு, உங்களை டேக் பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்கள் மேனுவலாக அந்த அப்ரூவல் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் உங்களுக்கு வந்துடும். கீழே பார்த்திங்கன்னா பெண்டிங் டேக்ஸ்னு சொல்லி ஒரு 0 இருக்கும். ஸோ இங்கே பார்த்துட்டோன்னா யார் யார் உங்களை டேக் பண்ணியிருக்காங்களோ அந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த போஸ்ட்டில் டேக் பண்ணுமா வேணாமான்னு நீங்கள் மேனுவலாக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எல்லா ஆப்ஷனும் இருக்குது. அதை இங்கே செட் பண்ணுறது மூலிமா உங்களை இனிமேல் யார் டேக் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா தெரியாதவங்களாம் அவங்க போஸ்ட் போட்டிருப்பாங்க, அதில் நம்மளே இருக்க மாட்டோம், பட் டேக் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.